இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள். 23 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஆனந்த விஜயபால. பொல்காகவெல பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே 2 பலி. தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் அதிரடி சுற்றி வளைப்பு. 80 பேர் கைது. வரலாற்று சாதனை படைத்த ஆர்டிமிஸ் 2 விண்வெளி வீரர்கள். செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பாலுபிரியா. சித்திரை புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்காக விசேட பேருந்து சேவையை முன்னெடுக்க இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை இந்த விசேட பேருந்து சேவை நடைமுறைப்படுத்தப்படும். அதேவேளை சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்காக ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது. அத்துடன் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முதல் இலங்கை புகையிரத திணைக்களமும் புத்தாண்டு நிமித்தம் விசேட புகையிரத சேவைகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் 23 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த கடத்தல்காரர்கள் அனைவரும் தற்போது வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கு போலீசார் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக ஆதரவு வழங்கி வருவதாகவும் இது அனைவரும் அறிந்த ஒரு பகிரங்க ரகசியம் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். பொல்ககவெல பங்களாபத்தை பிரதேசத்தில் உள்ள காணியொன்றில் மின்சாரம் தாக்கி 2 உயிரிழந்துள்ளனர். பயிர் நிலத்தை வனவிலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் மோதியதாலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்கள் ஹேலியகொட பிரதேசத்தை சேர்ந்த 28 மற்றும் 35 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக குறித்த காணியின் காவலாளியாக பணியாற்றிய ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பொல்ககவெல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தம்புள்ளை விசேட பொருளாதார மத்திய நிலையத்திற்குள் 2 மணித்தியாலங்கள் முன்னெடுக்கப்பட்ட விசேட போலீஸ் தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகத்தின் பேரில் 80 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தம்புள்ளை மற்றும் அதனை சூழவுள்ள போலீஸ் நிலையங்களை சேர்ந்த அதிகாரிகளை ஈடுபடுத்தி முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றிவளைப்பின் போது கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கஞ்சா, ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதாகவும் அவர்களில் பல்வேறு குற்றச்செயல்களுக்காக நீதிமன்றினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாக இருந்த சிலரும் அடங்குவதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். ஆர்டிமிஸ் 2 திட்டத்தில் இணைந்துள்ள விண்வெளி வீரர்கள் மனித வரலாற்றில் பூமியிலிருந்து விண்வெளிக்கு சென்ற அதிகூடிய தூரத்தை கடந்து புதிய உலக சாதனை படைத்துள்ளனர். இதன் மூலம் 1970ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அப்பல்லோ 13 விண்கலத்தினால் நிலைநாட்டப்பட்டிருந்த சாதனையை அவர்கள் முறியடித்துள்ளனர். ஆர்டிமிஸ் 2 விண்கலத்தின் விண்வெளி வீரர்கள் நேற்று சந்திரனின் மிகவும் தொலைதூர பகுதிக்கு சென்றதன் மூலம் இந்த மைல்கல்லை எட்டியுள்ளனர். இதன்போது அவர்கள் பூமியிலிருந்து 2,52,752 மைல்கள் தொலைவிற்கு பயணித்துள்ளதாக பதிவாகியுள்ளது. இதற்கு முன்னர் இந்த சாதனை 2,48,655 மைல்களாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.